அந்த வருகிற அந்த வேகத்திலே மக்கள் மனதிலே வேகமாக அவர் வெளிப்படும் போது நாம் இறைவனோடு சேர்ந்து நம்முடைய உள்ளே இருக்கிற அத்தனை ஆணவம், கன்மம், மாயை, அகங்காரம், மகங்காரம், மதமாச்சரியம், காமம், கோபம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து நிர்மலமாக நம்முடைய உள்ளம் ஆக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே இறைவனை எழுந்தருளச் செய்து நாம் இறைவன் வாழுகிற ஆலயமாக நம்முடைய உள்ளத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற உறுதிப்பாடு அவர்கள் முகங்களிலே தெரிகிறது. அவர்கள் அருகிலே இருக்கிற கோவில் வளாகத்திலே இருந்து கேட்கிற அந்த சத்தம் அன்பர்களே நம் செவிகளிலே வந்து மோதுகிறதை நாங்கள் கேட்கிறோம். நாம் எல்லோரும் மகாதீபம் ஏற்றப்பட்டிருக்கோம். இந்த தருணத்திற்காகத்தான் அத்தனை பேரும் காத்திருக்கு. மலர்கள் எல்லாம் ஜோப்படுகின்றன. மலையின் மீது ஜோபமாக ஜோதியாக சுடராக அருட்பெரும் ஜோதியாக அங்கே ஆண்டவன் நமக்கு தரிசனம் தருகிறார். 11 நாட்கள் தொடர்ந்து இந்த ஜோதி நமக்கு எல்லோருக்கும் வழிகாட்டு. அந்த ஜோதியை திருமலையிலே அங்கே ஏற்றி இருக்கிறார். அந்த அருமையான காட்சியை திரையிலே உள் படத்திலே நாம் காணுகிறோம். என்ன அருமையான காட்சி! உள்ளத்திலே இருக்கிற அந்த துன்பங்கள் எல்லாம், மன அழுக்குகள் எல்லாம் நீங்கி உள்ளம் நிர்மலமாக தூய்மையாக ஆகிற காட்சியை நாம் காணுகிறோம். தீபம் ஏற்றப்படும் போது நம் தத்துவார்த்தமாக பார்க்கிற காட்சி இதுதான். நம் உள்ளத்திலே பிறவியிலிருந்தே தொடர்கிற கர்மம், மாயை என எல்லாமே அழிகிற நேரம் இது. அந்த தீபம் ஏற்றப்படும் போது நம்முடைய வாழ்வில் இனி ஒளி 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 ஒன்றுதான் நமக்கு என்று நாம் கருதுகிற அந்த காட்சி அங்கே மிக அருமையாக சுவாமி வந்து கொண்டிருக்கிறார். அம்பாள் உடனோடு வந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் நமக்கு அருள்பாலிக்கிறார்கள். எல்லோரும் பக்தர்கள் எல்லாம் அவர்கள் வெகு விரைவாக திருக்கோவிலிருந்து அண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். அவர்கள் திருமலை நோக்கி அந்த தீபத்தை பார்ப்பதற்காக வருகிறார். இங்கே அந்த அகண்ட தீபத்திலும் கீழே ஏற்றப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அத்தனை பேர் முகங்களிலும் ஆனந்த ஜோதியை, அருள் வெள்ளத்தை, அந்த அருமையான காட்சியை, உணர்வை நாம் பார்க்கிறோம். மலையில் ஆங்காங்கே ஒளி வெள்ளத்தையும் நாம் காணுகிறோம். என்ன அருமையாக இந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு தென்படுகின்றன. இந்த உயிர் என்றைக்கு இருந்தாலும் இறைவனை சென்று சேர வேண்டியவதுதான். மெய்ஞானமாகி வெளிர்கின்ற மெய்ச்சுடரே, மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தோற்ற சுடர் ஒளியாய் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியே, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. எந்த நந்தவனத்தில் மலர்ந்தாலும் ரோஜா மிக்கது போலவே, எந்த விளக்கில் எரிந்தாலும் ஒளி உயர்வு மிக்கவதே என்று தத்துவ வித்தகர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நமக்கு சொன்னார். உலகத்திலே இருக்கிற அத்தனை பெருமக்களும் ஒளியினுடைய பெருமையை நமக்கு உணர்த்தினார். ஜோதியினுடைய சுடரின் விளக்கின்